எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டில் உள்ள 18 திவ்ய தேசங்கள் ஒரு அருமையான திவ்ய தேசங்களாக நாம் கருதலாம். ஏனென்றால் ஆழ்வார்களில் நமக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலம், பெரியாழ்வார் மற்றும் குலசேகர ஆழ்வார் ஆகியோர்கள் அவதரித்த ஸ்தலங்கள் இங்கே காணப்படுகின்றன. இதற்கு ஏற்பாடு செய்த ஸ்ரீ காஞ்சி அத்திகிரி யாத்ரா சர்வீஸ் மூலமாக நான் சென்று வந்தேன். அந்த யாத்திரையின் பலன் எனக்கு மிகவும் அருமையாக கிடைத்தது. நமக்கு இந்த யாத்திரையின் போது அற்புதமான அனுபவங்கள் கிடைத்தது. எல்லா இடத்திலும் எங்களுக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைத்தது. மேலும் தங்கும் இடங்கள் எல்லாம் அருமையாக இருந்தது. அதை தவிர நாம் தரிசிக்கக்கூடிய எல்லா ஸ்தலங்களிலும் எல்லா திருக்கோயில்களிலும் நம்மால் மூலவரை மிகவும் அருகில் சென்று பார்க்க முடிந்தது. அந்தந்த நேரத்திற்கு உணவு அழகாக பரிமாறப்பட்டது. உபச்சாரம் அதிகமாக இருந்தது. தங்கும் இடங்கள் எல்லாம் அதிகமாகவே சௌகரியத்துடன் காணப்பட்டது. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ காஞ்சி அத்திகிரி யாத்ரா சர்வீஸுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக சிறுத்த முகத்துடன் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆர்கனைசர் திருமதி வித்யா அவர்களுக்கு எனது தனிப்பட்ட நன்றியும், வேளா வேளைக்கு எங்களுக்கு அரசுவை அளித்த கிரி மற்றும் குமார் ஆகிய இரு நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த யாத்திரையை இரவு நேரம் என்றும் பாராமல் கண்விழித்து எங்களோடு அழைத்துச் சென்ற சிவா அவர்களும் இங்கே நன்றாக எங்களை கவனித்துக் கொண்டார். ஆக இந்த யாத்திரை மிகவும் சிறப்பாக அமைந்தது. இதே போன்று பல யாத்திரைகளிலும் நான் சென்று கொண்டு அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் நான் விரும்புகின்றேன். மேலும் மேலும் அவர்களது பணி கைங்கரியங்கள் சிறக்க வேண்டும் என்று அந்த பெருமாளை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.